வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிரிக்கெட் ஒரு அலசலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒவ்வொரு கிரிக்கெட்டில் வர வரலாறை பாட்டு வரோம். அதுபடி நம்ம சார் ரவீந்திர ஜடேஜாவோட வரலாறை பார்க்க போகிறோம். இவர் டிசம்பர் 6, 1988 குஜராத்தில் பிறந்திருக்காரு. இவர் இந்திய சர்வதேச கிரிக்கெட்டில் வீரர். இவர் ஒரு சிறந்த இடதுகை சுழற்பந்து வீச்சாளர். அப்புறம் லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனு. இவர் ஜாம் நகரில் காவலராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆரம்ப கால கஷ்டங்களில் மற்றும் அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் நிறையா சவால்கள் கடந்து 2008, 19 உலகக்கோப்பையில் வெற்றியாளராக உருவெடுத்தார். அதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஐபிஎல் தொடரில் சிறப்பாக விளையாண்டு வந்தார். மேலும் சில ஒரு நாள் போட்டி உலகத்தரம் வாய்ந்த ஆல்ரவுண்டராக கருதப்பட்டார். இவர் சிஎஸ்கேல ரொம்ப வருஷமாக தொடர்ந்து நல்லா விளாண்டார். இப்போதைக்கு ராஜஸ்தானி ஒரு 14 கோடிக்கா வாங்கினது நம்ம குறிப்பிடத்தக்கது. இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோம். ஆரம்ப காலத்தில் இவர் என்னென்ன சவால் சந்தாச்சார்னு பார்ப்போம். குஜராத்தில் இருக்க நவம்கேட் ஒரு எளிய ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்தவர். இவர் அப்பா அனிருத் சிங் ஜடேஜா, தாய் லதா. இவங்க தாய் இறந்துட்டாங்க. ஆரம்ப காலத்தில் குடும்ப வறுமை காரணமாக கிரிக்கெட் விளையாட போகிறப்ப ₹1 கூட இல்லாமல் கஷ்டப்பட்டார். அடுத்து இவங்க தாயின் ஆதரவுடன் முழு விளையாட்டு ஈடுபாடோட கிரிக்கெட்டில் இருந்தார். இந்த தினம் சார் ரவீந்திர ஜடேஜா 2005 வருஷம் முக்கியமானதுங்க, நல்லா கேட்டுங்க. அவர் கிரிக்கெட்டை விட்டு அவங்க தாய் 2005 இறந்துட்டாங்க. அப்போ கிரிக்கெட் விட்டு போகலாமான்னு பார்த்தாரு. அப்போதைக்கு அவங்க தம்பி மற்றும் அவங்க அப்பாவோட முழு ஆதரவுடன் கிரிக்கெட்டுக்கு தொடர்ந்தார். இவர் டொமஸ்டிக் மேட்ச்னு சொல்கிற உள்ளூர் கிரிக்கெட்டில் 2006 சௌராஷ்டிரா அணிக்காக ஆரம்பித்தார். ரஞ்சி கோப்பில் 3 முறை இந்த அணி ஜெயிச்சிருக்கு. இவர் டொமஸ்டிக்கில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாருங்க. இவர் 3 முறை முச்சதம்னா 300 ரன் அடித்து டான் பிராட்மேன் அண்டு பிரைன் லாரா போன்ற ஜாம்பான்கள் சாதனை அடித்தாருங்க. 3 முறை சதம் அடிச்சிருக்காரு. அது நம்ம பெரிய பெரிய ஜாமான்களோடையே இது பண்ணியிருக்காரு, சாதனை முறியடிச்சிருக்காரு. அடுத்து அண்டர்-19 உலகக்கோப்பில் 2006 இறுதி போட்டிக்கு வரை சென்ற அண்டர்-19 வேர்ல்டு கப் அணியிலும் இறுதி போட்டி தோற்றாங்க. அடுத்து 2009, 2008 விராட் கோலி தலைமையில் அண்டர்-19 வேர்ல்டு கப்பு ஜெயிச்சப்ப அந்த அணியில் இருந்திருக்காருங்க நம்ம ரவீந்திர ஜடேஜா. இவர் எப்போ அறிமுகமானார்னா 2009 இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடர்லேருந்து இவர் அறிமுகமானார். இவருடைய சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2019 ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி நடக்கும்ல, அதில் அதிக விக்கெட் வீழ்த்தியவராக இருந்தார். அதே 2013 உலகின் நம்பர் 1 பந்து வீச்சாளராகவும் இவர் தாங்க இருந்தார் நம்ம ரவீந்திர ஜடேஜா. பந்து வீச்சில் இவர் எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ஸ் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஃபார்ம் கிடைக்கும் எப்பயுமே இவருக்கு. ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸில் பார்ப்போம். சென்னை சூப்பர் கிங்ஸில் அணியின் தூணாக இவர் இருப்பார். 2012 முதல் அணியில் 2008, 2009 ராஜஸ்தான் எடுத்தாங்க. 3 வருஷம் அவங்க ஹோம் கிரவுண்டில் விளாண்டு 2012 வந்தார். அப்போ இருந்து 2025 ஐபிஎல் வரைக்கும் சிஎஸ்கேவோட தூணாக இருந்த ஒரே ஆள் நம்ம தோனிக்கு அப்புறம் தளபதி ஜடேஜா தான். ஜடேஜா என்ன ஃபார்மில் இருந்தாலும் அவர் எப்படியும் மேட்ச் நின்று முடிச்சு கொடுக்குற அளவுக்கு திறமைப்பட்டவர். அந்த மாதிரி ஆட்டக்காரர் இப்போ நம்ம ராஜஸ்தானுக்கு மாறிட்டாங்க. விட்டது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவர் ரீப்ளேஸ் பண்ணுற வேறு எந்த பிளேயருமே கிடையாதுங்க இந்த உலகத்தில். 2021 ஐபிஎல்லில் அவருக்கு சிறப்பான ஐபிஎல் 2021 ஐபிஎல் தான். அந்த வருஷம் தான் ரொம்ப சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். தெரிஞ்சுக்கும் 2023 ஐபிஎல் இறுதிப் போட்டியில் குஜராத் அணிக்கிற லாஸ்ட் 2 பாலுக்கு 10 ரன் அடிக்கணும். அதில் ஒரு 6, ஒரு 4 அடித்து மேட்ச் முடித்து ஜடேஜாவை போய் தோனி கட்டி பிடிக்கிற அந்த மொமெண்ட்டே தனிங்க. அந்த மொமெண்ட் என்ன நினச்சாலும் அப்படியே புல் அடிக்குது. நீங்கள் நினச்சி மட்டும் பாருங்கள். அந்த மொமெண்ட் பிடிக்கும்னா எல்லோ கலர் காட்ட கமெண்ட் பண்ணி விடுங்க. தனிப்பட்ட வாழ்க்கைன்னு பார்த்தா 2016 ரிவாபாத் ஜடேஜாவை கல்யாணம் பண்ணிட்டார். இவங்களுக்கு நித்யானா என்ற மகள் உள்ளனர். குதிரை சவாரி செய்வதில் அதிகம் ஆர்வம் கொண்டவர். இவரோட போராட்டம், இந்த விளையாட்டுக்கான அர்ப்பணிப்பு, இந்த ஆடுகளத்தில் பந்து வீசுறது, பேட்டிங் பண்ணுறது, ஃபீல்டிங் பண்ணுறது அனைத்திலுமே ஒரு திறமை வாய்ந்தவர். அவரை ஆல்ரவுண்டர்னு சொன்னால் தான் ரவீந்திர ஜடேஜா ஆல்ரவுண்டர்னு சொன்னால் தான் அவருக்கு தெரியும். 3லேயுமே முரட்டு ஃபார்மில் இருக்கார் இப்போ வரைக்கும். T20 ரிட்டையர்ட் ஆனது நமக்கு இப்போ தெரியும் ரீசெண்டாக. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நாட்டுக்காக ஓடியில் வர டெஸ்ட்டில் வர 2 டீம்லேயும் தவிர்க்க முடியாத ஆளாக இப்போதைக்கு இருக்கார். ஐபிஎல் இந்த வருஷம் ஜடேஜா ராஜஸ்தானுக்கு போயிருக்காரு. கேப்டனாக இருப்பார்னு நம்ம நம்புகிறோம். எப்படி விளையாடுவார்னு பார்ப்போம். அங்கேயும் போய் நல்லா விளையாண்டா நமக்கு நல்லது. தளபதி ஜடேஜா வாழ்த்துக்கள் ராஜஸ்தான் அணிக்கு விளையாட.